அயலான் படமே ஓடல. இதுல இவரு அடுத்த தளபதியா? கலாய்க்கிற விஜய் ரசிகர்கள். சிவகார்த்திகேயன் கடுமையான உழைப்ப கொட்டி நடிச்சிருக்கிற SK21 படத்தோட டைட்டில் டீசர் அவரோட பிறந்த நாள முன்னிட்டு வரக்கூடிய பிப்ரவரி 16ஆம் தேதி சாயங்காலம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில அதுக்கு முன்னோட்டமா இந்த படத்துக்காக சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு மெனக்கிட்டு ஒரு ராணுவ வீரரா ரெடியாக தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாருங்க அப்படின்னு நேத்து சாயங்காலமா ராஜ்கமல் நிறுவனம் ஒரு வீடியோவ வெளியிட்டது. அந்த வீடியோவ பார்த்த சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் நெறைய பேரு, அடுத்த தளபதி தமிழ் சினிமாவுல சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, நம்ம ஹீரோவோட பட்டம் யாருக்குமே போயிடக்கூடாது அப்படிங்கிற விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாவுல கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரஜினிகாந்தோட சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு விஜய் ஆசைப்படுறாரு அப்படின்னு ரஜினிகாந்த் ரசிகர்கள் எப்படி பிரச்சனை பண்ணி போன வருஷம் முழுக்க சோசியல் மீடியாவுல சண்டை போட்டாங்களோ, அதே மாதிரி ஒரு நிலைமை இப்போ விஜய் சினிமாவை விட்டு விலக போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கக்கூடிய நிலையில தளபதி ரசிகர்களுக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் டிவில சாதாரண ஸ்டாண்ட் அப் காமெடியனா உள்ள நுழைஞ்சு கலக்க போவது யாரு நிகழ்ச்சியில கலக்குனது மட்டும் இல்லாம விஜய் டிவில தனக்கான ஒரு இடத்தையும் பிடிச்சுக்கிட்டு சினிமா பிரபலங்களோட கவனத்தை ஈர்த்து அஜித்தோட ஏகன் படத்துல ஒரு சின்ன ரோல்ல நடிச்சு அதுக்கப்புறமா தனுஷோட அன்பு பெற்று ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்குன 3 படத்துல காமெடியனா நடிச்சு அப்படியே படிப்படியா ஹீரோவா மெரினா, எதிர்நீச்சல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு அதிரடி காட்டி அதுக்கப்புறமா 12 வருஷங்கள் கோலிவுட்ல ஏகப்பட்ட குட்டி ரசிகர்கள்ல இருந்து பெரியவங்களோட மனசு வரைக்கும் வென்று வச்சிருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அடுத்த SK21 படத்துக்காக வெயிட்டா களமிறங்க காத்துக்கிட்டு இருக்காரு. உலக நாயகன் கமலஹாசன் தன்னை விட சினிமாவை அதிகம் நேசிக்கிறவரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ராஜ்கமல் நிறுவனம் இப்போ சிவகார்த்திகேயன், சிம்பு படங்களை தயாரிச்சுட்டு வருது. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிச்சிருக்கக்கூடிய SK21 படத்தோட டைட்டில் டீசர் சிவகார்த்திகேயனோட பிறந்த நாளை முன்னிட்டு வரக்கூடிய பிப்ரவரி 16ஆம் தேதி வெளியாகுது. சிவகார்த்திகேயன் தன்னோட பிறந்த நாளை 17ஆம் தேதி தான் கொண்டாடுறாரு. SK21 படத்துக்காக சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சு தாறுமாறான உடம்போட இருக்கக்கூடிய வீடியோவை நேத்து ராஜ்கமல் தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டு சிவகார்த்திகேயனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் அவரோட டெடிகேஷனையும் ரசிகர்களுக்கு காட்டுச்சு. அதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேரு அடுத்த தளபதி ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு அதிக அளவுல கமெண்ட்டுகள போட ஆரம்பிச்சாங்க. தீபாவளிக்கு வெளியான பிரின்ஸ் படம் ஃபிளாப். போன வருஷம் வெளியான மாவீரன் படம் 100 கோடி வசூல் பண்ணல. அதே மாதிரி இந்த வருஷம் பொங்கலுக்கு வெளியான அயலான் திரைப்படமும் சொதப்பிடுச்சு. இதுல அடுத்த தளபதியா நல்லா காமெடி பண்றீங்க அப்படின்னு விஜயோட ரசிகர்கள் சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள கலாய்ச்சிட்டு வர 2 குரூப்புக்கும் இடையில சோசியல் மீடியாவுல சண்டை வெடிச்சிருக்கு. SK21 படம் இந்த கேலி கிண்டலுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் சவால் விட்டுட்டு வராங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த படம் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறதும், சிவகார்த்திகேயன் அடுத்த தளபதியா இல்லையா அப்படிங்கிறதும் இப்போ சிவகார்த்திகேயனோட ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் போட்டுட்டு இருக்கக்கூடிய சண்டைக்கு பதிலா படம் ரிலீஸ் ஆனாதான் தெரிஞ்சுக்க முடியும்.